தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இனி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி இன்னைக்கு ஒரு அமைச்சராக இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மட்டும்தான் இதையெல்லாம் சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இனிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக எனக்கு கடலூர் விழுப்புரத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு மிக சந்தோஷம் என்னன்றா, கடலூர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஊர். நான் எப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு டென்ஷனாக கோபமாக இருந்தேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து சீனு, விருத்தாச்சலம் தளபதி, ஆனந்து எல்லாரையுமே கூப்பிட்டு எதையாவது பேசிக்கின்னு எதையாவது டென்ஷனாக இருந்தேன்னா ராஜசேகர் எல்லாத்தையும் பேசிக்கின்னு இங்கே உக்காந்தெல்லாம் பேசுவேன். 5 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே தனியாக கூட யாருக்கும் தெரியாமல் வந்து உக்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்திருக்கிறேன்னு கேள்விப்பட்டோடனே நம்மளுடைய நிர்வாகிகள்லாம் வந்து என்னை பார்ப்பாங்க. அவங்களோட 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் இங்கே உட்காந்து பேசிட்டு அப்புறமா நான் பாண்டிச்சேரிக்கு திருப்பி போயிடுவேன். அதுமாரி கடலூரில் இருக்கிற 9 தொகுதியில் ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படியும் ஒரு 10,000 பேர் 7,000 பேரை பேர் விட்டு சொல்கிற அளவுக்கு இங்கே எனக்கு நல்லாவே பழக்கம். இந்த கடலூர் மாவட்டம் மிக சிறப்பான மாவட்டமாக தமிழ்நாட்டிலே ஒரு மிக சிறப்பான மாவட்டம் எது என்று சொன்னால் அது கடலூர் மாவட்டம் என்று நான் அடிக்கடிக்கு சொல்லிக்கொள்வேன். எங்களுடைய கட்சியில் நான் சொல்லுவேன், எனக்கு இந்த பொறுப்பு அமைச்சராக கொடுத்துருக்கிற இந்த கடலூர் மாவட்டம் மிக சிறப்பாக இனி வரும் காலங்களில் இந்த மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களும் இந்த தொகுதிக்கு இந்த கடலூர் மாவட்டத்துக்கு எடுத்து வரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த வருடம் ஜூலை மாதத்துக்குள்ளார கப்பல் போக்குவரத்து கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சரோட அனுமதி பெற்று அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கலெக்டர் ரொம்ப சுறுசுறுப்பானவர், எது சொன்னாலும் பாசிட்டிவாக செய்யணும்னு கூடிய ஒரு நல்ல கலெக்டர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. இப்போ 2 நிமிஷம் தான் பேசினேன். பேசும்போதே அடுத்தடுத்து இந்த டிஆர்டி ஆஃபீஸ் கட்டணும், அதுக்கு அடுத்து துறைமுகத்தை வந்து எல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நல்ல சுறுசுறுப்பான ஒரு கலெக்டர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. கமிஷனர் கிடைச்சிருக்கிறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூத்தாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாம் காலேஜுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கிறாரு கலெக்டரு கமிஷனர்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா சகோதரர் தாமரை செல்வன் எங்களுடன் இப்போது இருக்கிறார். இன்னொரு பெரிய பலமாக அவர் எங்கள் கூட இருக்கிறதுனால நல்ல நல்ல திட்டங்களை எல்லாம் கடலூர் மாவட்டத்திற்கு கண்டிப்பாக எடுத்து வரப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னைய சர்க்கிட் ஹவுஸில் பொதுமக்கள் பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்டு, கடலூர் பஸ் ஸ்டாண்டு விஷயத்தை சொன்னார்கள். அது மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு கடலூரில் மீண்டும் அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே வருவதற்குண்டான ஏற்பாடுகளை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் அனுமதி பெற்று அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி கண்டிப்பாக அது செயல்படுத்தப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மேடையில் வந்து பேசி இந்த திட்டத்தை எடுத்துன்னு வரேன், அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கைத்தட்டல் வாங்கிறது பெரிதல்ல. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருடைய அனுமதி பெற்றுதான் எந்த திட்டமாக இருந்தாலும் செயல்படுத்த முடியும். அவர் மக்களுக்கு என்ன தேவைகளை அதை அறிந்து உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு மனிதர் தான் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஆகவே கடலூர் மாவட்டத்திற்கு திட்டங்கள் கண்டிப்பாக அனைத்து திட்டங்களும் கண்டிப்பாக மிக விரைவில் திட்டங்கள் எடுத்து வரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்னொரே ஒரு விஷயம் கலெக்டர்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களிடம் நான் கலந்து பேசி விடுகிறேன் சார். வாரம் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே உள்ளூரில் இருக்கிற கடலூரில் இருக்கிற அவங்களுக்கு இந்த கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நீங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன்.
ஏன் அப்படின்னா அவங்கள ஊக்கப்படுத்தின மாதிரியும் இருக்கும், கலைஞரை ஊக்கப்படுத்தின மாதிரியும் இருக்கும். மக்கள் வந்து இங்கே அமைதியாக வந்து உக்காந்துக்கின்னு ஒரு ஃப்ரீயாக எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா கோடை விழா என்பது வருடத்துக்கு 3 தடவை மட்டும்தான் நம்ம நடத்துகிறோம். அதை இனி வரும் காலங்களில் கடலூர் மாவட்டத்தில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.